இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. ஒரு சபையில் ஒரு திறந்த வெளி அற்புத சுகமளிக்கும் கூட்டம் நடத்த ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு ஏறக்குறைய 54 வயது நிரம்பிய முடமான நடக்க முடியாத பெண்மணி ஒருவரை வீல் சேரில் வைத்து கொண்டு வந்தனர். அப்பொழுது அந்த கூட்டத்தை நடத்தின போதகர் ஜெபிக்கும்படியாக முன்பாக வந்திருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டு வரும்போது வீல் சேரில் இருந்த அந்த பெண்மணியை சந்தித்தார். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, எத்தனை வருடங்கள் நீங்கள் நடக்க முடியாதவராக இருக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த பெண்மணி, நான் பிறந்தது முதலே இவ்வாறுதான் இருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த போதகர், அப்படி என்றால் உங்களுடைய வயது என்னவென்று கேட்டார். 54 வயதாகிறது என்று அந்த பெண்மணி பதிலளித்தார். போதகர் கேட்டார், நீங்கள் மருத்துவரை சென்று பார்க்கவில்லையா என்று. அதற்கு அந்த பெண், நாங்கள் விசேஷித்த மருத்துவர்கள் பலரை கூட சென்று பார்த்து விட்டோம். என்னை பார்த்துவிட்டு மருத்துவர்கள் இனிமேலும் நீங்கள் நடக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று கூறி கண் கலங்கினார். என்னால் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நான் பாரமாக இருக்கிறேன் என்று கூறி அழுதார். இதை கேட்ட போதகர், மருத்துவர் அப்படியா சொன்னார்? அப்படி என்றால் கர்த்தர் உங்களை குணமாக்கப் போகிறார் என்று சொல்லி அந்த பெண்மணியின் மேல் கைகளை வைத்து ஜெபித்த போது உடனே அவள் அந்த பலவீனத்தில் இருந்து குணப்பட்டு 54 ஆண்டுகள் நடக்க முடியாமல் இருந்த அந்த பெண்மணி வீல் சேரை விட்டு எழுந்து நடந்து சென்றாள். தேவனை துதித்தாள். அந்த பெண்மணி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆம், என கருமையானவர்களே, வியாதியின் கொடுமையை பார்க்காதீர்கள். மேலும் மனுஷர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு பயந்து விடாதீர்கள். ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மருத்துவர்களால் கூடாத காரியம் நம் இயேசுவால் கூடும். மருந்து மாத்திரைகள் மீது நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் இயேசுவின் மீது அதிக நம்பிக்கையை வையுங்கள். வேதாகமத்திலே எசேக்கியா ராஜாவின் பிளவை நோய் என்ற புற்று நோய் நீங்க அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடும்படி தீர்க்கதரிசியின் மூலமாக கூறப்பட்டது. இருப்பினும் நமது நம்பிக்கையை மருந்துகளின் மேல் வைக்காமல் எல்லாவித மருந்துகளையும் கண்டுபிடிக்க மனிதனுக்கு ஞானம் கொடுக்கும் தேவன் மேல் வைப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நம்மில் அநேகர் தீராத வேதனையோடும் குணமடையாத வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இருந்த பணத்தை எல்லாம் மருத்துவத்திற்கு செலவழித்தும் வியாதி நீங்காமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள். அவர் குணமாக்கும் கர்த்தர். அவர் சிலுவையில் பட்ட காயத்தின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகிறது. அவரிடம் வந்த அனைவரும் முற்றிலும் சுகமானார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா ராஃபா. அதற்கு குணமாக்கும் கர்த்தர் என்று அர்த்தம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்று விசுவாசித்து தொட்டாள். அந்நேரமே அவள் சுகமடைந்தாள். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசு கண்டு அவன் வெகுநாளாய் வியாதிப்பட்டவன் என அறிந்து அவனை குணமாக்கினார். ஆம், அதே தேவன் நீங்கள் படும் ஒவ்வொரு வேதனைகளையும் அறிந்து உங்களையும் குணமாக்குவார். உங்கள் வியாதி எந்த இடத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் பரிபூரண சுகம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே அப்பா வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல ஆண்டுகளாக ஆண்டவரே படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நீர் பரிகாரியாக இருந்தவர்களை சுகப்படுத்துவீராக. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவனப்பா குணமாக்குவீராக. ராஜா, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவனப்பா ஸ்தோத்திர. வியாதியை அவர்களை விட்டு விலக்கி ஆண்டவரை பரிபூர்ண
பூரண சுகத்தை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவனில் குணமாக்குவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.